ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கட்டுறது சமையல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பன்னீர் பட்டர் மசாலா. அது நான் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செஞ்சுருக்கேன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துருக்கேன், சாப்பரில் போட்டு. சில்லி பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா பவுடர்னே கிடைக்குங்க. தக்காளி 2, அதை ஜூஸ் பண்ணி எடுத்துருக்கேன், மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துருக்கேன். பன்னீர் எடுத்துருக்கேன், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில். இப்போ இது ஒரு சின்ன ஜார் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஒரு பேஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான ஒரு பேஸ்ட்டு: 2 பச்சை மிளகா, ஒரு 4-5 பீஸ் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு 10-12 முந்திரி. நீங்கள் இன்னும் ஜாஸ்தி வேணால் கூட சேர்த்துக்கலாங்க, ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தகடு வச்சாச்சு. தோசை தவாவே வச்சுக்கோங்க. தோசை இல்லை சப்பாத்தி பண்ணுவோம் இல்லைங்களா, அதில் கூட நீங்கள் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக எண்ணெய் விட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். இது நீங்கள் எண்ணெயில் போடும்போது என்ன ஆகும்னா அப்படியே ஒட்டிக்கோங்க, எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதே மாதிரி அதில் இந்த பாத்திரத்துலேயும் ஃபுல்லாக கீழெல்லாம் ஒட்டிக்கும். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா ஃப்ரையாக ஆகியிருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் இந்த மாதிரி எண்ணெய் விட்டு எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். நான் இப்படி தான் செய்வேன். இந்த மாதிரி மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கு அப்படியே செஞ்சால் பிடிக்காது, இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டர் இல்லை கீ கூட சேர்த்துக்கலாங்க, ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா காஞ்சதும் இதில் நம்ம வெங்காயம், பொடியாக நறுக்குனா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்குக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதக்கணுங்க, அது தெரியவே கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் இந்த கிரேவிக்கு அந்த டேஸ்ட் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ அந்த அரைச்சி வச்ச தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு வெங்காயம் இப்படி போடுறது பிடிக்கலைன்னா நீங்கள் வெங்காயத்தையும் அரைச்சி கூட எடுத்து செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான கிரேவிங்க இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது தேவையான இது சில்லி பவுடர் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், பன்னீர் பட்டர் மசாலா பவுடர் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து தண்ணி இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தண்ணியாக வேணுமோ இல்லை எந்த இதுக்கு வேணும், எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 20 மினிட்ஸில் நம்ம இந்த கிரேவி செஞ்சிடலாங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இதை நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஏன்னா அந்த பன்னீர் உள்ள அந்த மசாலா இறங்கணும், அதனால். இப்போ அந்த பன்னீரெல்லாம் இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கால் கப் அளவு தயிர் எடுத்துருக்கேன். அந்த தயிர் இதில் சேர்த்துக்கலாம். இந்த தயிர் தாங்க இதுக்கு கொடுக்குற டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த லைட்டான ஒரு புளிப்பு தெரியும், அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை நம்ம மூடி வைக்க போகிறோம். ஏன்னா அந்த தயிர் அந்த கிரேவியில் கொஞ்சம் இறங்கணும், அதுக்காக. இப்போ மூடி வச்சிடலாம். 2 மினிட்ஸ் ஆகட்டும்.
இப்போ பாருங்கள் 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த தயிர் நல்லா அதுக்குள்ளே இறங்கியிருக்கும். உங்கள்கிட்ட க்ரீம் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த பால் ஏடு இருக்குது இல்லைங்களா, அந்த ஏடை வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி ஏடு தான் சேர்த்துக்குவேன். உங்களுக்கு வேணா நீங்கள் சேர்த்துக்கலாம், வேண்டான்னா விட்டுடுங்க. கொஞ்சம் இந்த ஏடு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி நான் இது கூட வந்து பார்த்திங்கன்னா பூரி செஞ்சுருக்கேங்க. பூரி வித் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருக்கேன். இது வந்து பட்டர் நான், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கீ ரைஸ், அப்புறம் வெஜிடபிள் புலாவ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இன்னும் ஒரு புது ரெசிபியோடு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை. Thank you so much.